நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கே ஃபுல்லாக நான் இருக்கும், முயல்லாம் விட்டுருப்பாங்க. ஆமாம், இப்போ வந்து ஃப்ளோர் மாதிரி போட்டுருக்காங்க. காந்திபுரத்தில் இருக்கிற கிராஸ்கட் ரோட வந்து தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இல்லையா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. ஆமாம் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சா 3D மாதிரி இருக்கு. இது அந்த புக்குண்ணா எவ்வளோ? இந்த ஃப்ரேம்ஸ் எவ்வளோ? நல்லா இருக்குல்ல? அந்த எலிஃபெண்ட்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓகே ஓகே. சாப்பிட்றோம் பரி அந்த பரி சாப்பிட்றோம். ஒரு ஆள் எடுத்துட்டு போனாங்க. மெட்ராஸிலிருந்து வந்தவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரூபாய் போட்டோம். விற்பாங்களா மெட்ராஸ்ல இருந்தா? சரி சரி சரி. நாங்களும் கடை தேடிட்டு இருந்தோம். அந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சோம். எங்க? அந்த பக்கம், அந்த சிக்னல் இங்கதான். சரி சரி. இந்த கட்டுக்குள்ள. ஓகே ஓகே. இந்த சர்க்கிள் எங்க வேணாலும் இருப்பீங்க. ஆ ஸோ ஃபைனலாக வந்து என்ஆர் தாத்தா முறுக்கு கடை கண்டுபிடிச்சாச்சு. இவர் எங்கே இருப்பாருன்னு நம்ம முன்னாடி ஸ்ட்ரீட்லாம் தேடிட்டு இருந்தோம். ஆனால் என்ன இவரோட லொக்கேஷன் என்னன்னா இந்த ஸ்ட்ரீட்
இந்த ஜிகிர்தண்டா கடையை பார்த்து வச்சுக்கங்க. இந்த என்ட்ரன்ஸ் இல்லை இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருப்பார். சாயந்தரம் எத்தனை மணிங்கண்ணா ஸ்டார்ட் ஆகும்? 5:30. 5:30 வந்துடுவோம். ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால அது ஓப்பன் ஆகிடுச்சுனால இங்கே போடுவோம். ஓ சரி. இப்போ தீபாவளி க்ரௌடுனால இந்த காரணம் இல்லை. சரி. முறுக்கள் ஃபேமஸான என்ஆர் தாத்தா முறுக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். நுறுக்கல்ஸ் அப்படிங்கிற ஐட்டத்தை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது எங்கே கிடைக்கும்னா கிராஸ்கட் ரோட்டில் இருக்கும். மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ஆர் தாத்தா முறுக்கு கடையில் முறுக்கு வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளி ஷாப்பிங் போது நான் என்ன நினைச்சு வந்தேன்னா பயங்கர க்ரௌடா இருக்கும் இல்லையா. இவன் அப்படியே சொல்லிட்டு வந்தேன், டே க்ரௌடா தொலைச்சு போயிடாத அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். பட் என்னன்னு தெரியல, மழை வந்த காரணமா என்னன்னு தெரியல, இந்த வாட்டி தீபாவளிக்கு வைசால் ஸ்ட்ரீட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு, ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் டல்லா இருக்கு, கிராஸ்கட் ரோடும் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. திக்கு க்ரௌட் இல்லை. ஸோ வந்து நடந்தே டயர்ட் ஆகி போச்சு. ஒரு டீ அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணோம். ஓகே. வந்து ஒரு வழியாக டீ ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டோம். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டிங் பார்ப்போம். அல்வான்னு ஒன்று 10 ரூபா தான். டேஸ்ட் பண்ணிடுவோம். இது எடுத்துக்கிட்டு மாற்றி பனானா அல்வா. ஓகே. டீ சூப்பராக இருக்கும். டீ சூடாக இருக்கும். இதில் ஊற்றி குடிச்சுன்னா டீ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கணும், அப்போ ஆறிடும். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரோட ஒரு பெரிய ஷாப்பிங் மால். லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் அதுக்குள்ள அந்த கட்டுக்குள்ள போனா அதுக்குள்ள வேணா போகலாம். இதுலையா? அதான் பக்கம் அங்கே ஒரு கட்டு வரும். ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி. அப்போ ப்ரூக் ஃபீல்ஸ் மால்லாம் கூட்டமே இல்லை. இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு பிளேஸ். இந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூரோட ஒரு மால் மாதிரி. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கே ஃபுல்லாக நான் இருக்கு, முயல்லாம் விட்டுருப்பாங்க. ஆமாம், இப்போ வந்து ஃப்ளோர் மாதிரி போட்டுருக்காங்க. பாதி கடை காலியா இருக்கணும். சரி போமா. ஓகே, வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம். சொல்லிடலாமா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து கிராஸ்கட் ரோட வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ வந்து வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிடு. ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு லொகேஷன்ல இன்னொரு வீடியோல அகைன் உங்களை மீட் பண்றேன். பை பை. அதுக்கப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.